ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நமது வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில். ஸோ நீங்கள் அனைவருமே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க, மொபைல் தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நாக பஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு நண்பர்களே. மேலும் 11ஆம் இடத்துல இன்றைய தினம் சுக்கிர பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடுங்கிறதுனால நீங்க கவலையப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாங்க இன்றைய தினம். உங்களுடைய பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் செலுத்தி உங்க பலத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய காரியங்களில் நீங்க ஈடுபடலாம். உங்க பலவீனங்கள் எதுங்கிறது தெரியறதுனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகளை நாடலாம். எனவே அந்த மாதிரியான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. தொழில் சார்ந்த முதலீடுகள் இன்றைக்கு வியாபாரிகள் செய்றீங்க அப்படின்னா முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனம் வேணுங்க. உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தணும் அல்லது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. இன்றைய உங்க கருத்துக்களை நீங்க தனிப்பட்ட கருத்துக்களை கூறும் பொழுது அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எடுத்த உடனே உங்க கருத்துக்களை கூறிடாதீங்க. அதனால் இருக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன விஷயத்துக்கு எதுக்காக நம்ம பேசுறோங்கிறத நீங்க புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்க அவசரப்படாம பேச்சில் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்களது உறவினர்கள், சொந்த பந்தங்கள் என்ன எண்ணங்கள் வச்சிருக்காங்க, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே அந்த புரிதல் காரணமாக உங்களுக்கு எந்த சொந்த பந்தங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு அணுகுமுறையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்க அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. உங்க செயல்பாடுகளை ஒரு விதமான டயர்ட்னஸ் இன்னைக்கு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை போக்கிக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பேசினால் உங்கள் பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்ந்துவிடும் என்பதனால உங்க பேச்சுக்களை நிதானம் மற்றும் பொறுமையை கடைபிடித்து நீங்கள் இன்றைய தினம் பேசினால் அதிகமான மகிழ்ச்சியான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். சில விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நண்பர்களே. இன்றைய தினம் ஆதாயங்கள் வெவ்வேறு வகையில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு யோகமான நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களது எதிரிகள் எல்லாருமே உதிரியாகக்கூடிய உங்களது எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. பழைய கடன்களை இன்றைய தினம் நீங்கள் நாசுக்காக பேசி வசூல் செய்து கொள்ள முடியும். எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இன்றைய தினம் பகைமை நிலைமை மாறி உங்கள் சொந்த பந்தங்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்யலாம். எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக செய்து முடித்து அசத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமைப்பெறுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையில உங்கள் காதலருடன் வெளியில போறதா இருந்தது அப்படின்னா அப்படி போகும்போது சர்ச்சையான விஷயங்களை நீங்க பேசக்கூடாதுங்க. உங்க பேச்சுக்கள்ல சர்ச்சையான விஷயத்த நீங்க இன்னைக்கு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படியே நீங்க தெரியாதனமா அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சர்ச்சையான விஷயங்களை பேசிட்டீங்க அப்படின்னாலும் அதை டைவர்ட் பண்றது நல்லது. அல்லது
நீங்கள் அமைதியாக இருந்து விடுறது நல்லது நண்பர்களே. நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலைகளில். இந்த தினம் உங்களது தொழில் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் பேசும்போதும் நீங்கள் ஒரிஜினலாக தான் இருக்கணும் நண்பர்களே, நடிக்கக்கூடாது. நடிப்பதனால எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு மற்றவங்க மீதான நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஒரு வாசனை மிக்க மலரை போல நீங்கள் மற்றவர்களை ஒரு சென்ட் மாதிரி ஈர்க்கக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் அதன் மூலமாக பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பணத்தை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. யாராவது உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தரல அப்படின்னா மறுபடியும் கடன் கேட்கும்போது நீங்கள் மறுபடியும் கொடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் டீமில் நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல உறுப்பினர்களை சேர்த்துக்குங்க. ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் செய்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் வேலையில் ஈடுபடுங்கள். அந்த டீமில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. அந்த மாதிரியான ஒரு இளைஞர் கொண்ட டீமை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த தினம் வெற்றிகரமான ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள். எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த தினம் எடுத்த காரியங்களை எளிதில் முடிக்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய, பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் வந்து போகலாம். அதனால் குழப்பங்கள் ஏற்படுங்கிறதுனால உங்கள் சிந்தனைகளில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் குழப்பங்கள் ஏற்பட்டால் அதுக்கு தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடுகள் இன்றைய தினம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உடல் அளவில் கொஞ்சம் சோர்வுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. ஏன்னா உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்னஸ், மந்தத்தன்மை இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் டயர்ட்னஸ் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை நீக்கிக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாளுங்க. சின்ன டயர்ட்னஸ் ஆகும், அவ்வளோதான். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிஞ்சு செயல்படுவீங்க. ஸோ உங்களுக்கு பலம் மிகுந்த விஷயங்களை, அதிகமான காரியங்கள் நீங்க செலுத்தி இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். பலவீனமான விஷயங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கண்டுபிடித்து அந்த மாதிரியான பலவீனமான விஷயத்துல நீங்க இருக்கும்போது அதுல எக்ஸ்பர்ட்டான விஷயங்கள், உங்களுடைய பலவீனமான விஷயத்துல எக்ஸ்பர்ட்டான விஷயங்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு நீங்க வேலை வாங்கிக்கிறது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிளானை நீங்க பண்ணிக்க முடியும். எனவே இன்றைய தினம் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க. ஒரு செயலை செய்யும் போது உங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செயல் இருக்கா அப்படின்றத நீங்க புரிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நயமாக நீங்கள் பேச வேண்டியது அவசியம். அதுக்கு நிதானம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.